மிதுன ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசி அதிபதி 20ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் வீட்டுல இருக்கார். அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். உங்களுடைய என்ன தேவைகள், உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும், உங்களுடைய சுய தேவைகள் எல்லாமே 20ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு வர்றார். சோ வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சுய தேவைகள், ஒரு பக்கம் போகணும், ஒரு விஷயங்கள் பேசணும், ஒரு நபரை சந்திக்கணும், உங்களுக்கு அது சாதகமா வரணும், இப்படிலாம் நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. 20ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப 6ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார். கடன் சார்ந்த விஷயத்தை கொடுப்பார். வேலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார். ஒரு வேலை மாற்றத்தை கொடுப்பார். வேலை ஆட்கள் மூலமாக கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 4, 6 தொடர்பு ஏற்படும் போது தாயினுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் ஏதாவது ஒரு குறைபாடுகளை கொடுப்பார். தேவையில்லாத ஒரு நோய் நொடிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பும் உண்டு. ஆனா நாளுக்குடைய ஒரு 6ஆம் வீட்டுல இருந்தா லோன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கார். அப்போ முயற்சிகள் கை கூட போகுது. வேலை சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு, நீங்க இத்தனை நாள் வேலை இல்லாம இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் ஏதாவது ஒரு வேலைக்குண்டான அதிக எஃபர்ட் போட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு நல்ல பலனும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எதையும் சாதிக்கலாம், எதுவும் நம்மளால முடியும் அப்படிங்கிற தைரியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டிலே இருக்கார் 10ஆம் தேதி வரை. அப்ப குலதெய்வம் உங்க கூட 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயலுக்குமே சாதகமாக இருந்து உங்களுக்கு வழிநடத்த போகுது. அப்ப 10ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயம், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 10ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. குலதெய்வம் நல்ல பலமாக இருக்குது அப்படிங்கிறது அமைப்பும் உண்டு. ஒரு பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதற்கு மேல பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. வெளிநாட்டு வேலை உண்டு. இப்ப வெளிநாட்டிலேயே இருக்கீங்க, இன்னொரு வேலை, இன்னொரு நாடு போகணும், அல்லது என்னுடைய சொந்த நாட்டுக்கே வேலைக்கு வரலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்ததுன்னா தாராளமாக இந்த மாதம் அது நடப்பதற்கு அதீத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அலைச்சல் இருக்கும், பயணங்கள் இருக்கும், ஆனாலும் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு 10ஆம் தேதிக்கு மேல, அதாவது நீங்க சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க விருச்சிகத்துக்கு வந்ததுக்கு மேல குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கணும்.